வணக்கம். தமிழர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு கர்நாடகாவில் ஒருத்தர். அவர் யார்? கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமே, அது உண்மையா? இது பற்றி நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாட்டாள் நாகராஜன் இந்த பேரை சொல்லும்போதே நிறைய பேருக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்திருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இவர் சல்வாலி பட்டால் பக்ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு கன்னட அமைப்புக்கு உள்ள தலைவர். இந்த அமைப்பு யாருக்கு நல்லது செய்தோ இல்லையோ தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இவங்க போர்க்குடி தூக்குற ஒரு அமைப்பாக தான் இது நாள் வரையும் செயல்பட்டு இருக்காங்க. இந்த அமைப்போட தலைவரான வட்டாள் நாகராஜன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மேகதாதுக்கு எதிராக போராடக்கூடாது அப்படின்னும், தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்காக மேகதாது கட்டக்கூடாதுன்னு ஒன்றா நிற்கிறாங்க. இதுபோல் கன்னட எம்பிக்கள் அந்த மாதிரி நிற்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை கர்நாடக அரசியல்வாதிகளை நோக்கி இவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அதற்கு ஒரு அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வரும் 15ஆம் தேதி கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் எல்லை அடைப்பு போராட்டம் நடத்த போகிறதாகவும் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு மாதத்துக்குள்ள மேகதாது அணை கட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களும் அரசும் தெரிவிக்கணுமா? அப்படி இல்லைன்னா தமிழ் படங்கள் அங்கே ஓடாதான். இவர் யாருங்க அதை சொல்கிறதுக்கு? இதுவே மேகதாதுல அணை கட்டினா ஒரு கன்னட படம் கூட தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அமைப்புகள் ஏதாவது சொல்லி இருந்தால் இந்நேரம் கர்நாடகாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் இவர் இதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா? தமிழ் படங்களை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணாமல் தடுத்துட்டா இந்த மேகதாது பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம என்னென்னு சொல்கிறது. சரி, மேகதாதுல அணை கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்களே, இப்போ அந்த இடத்துல வேலை நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் அந்த இடத்த போய் பார்வையிட்டிருக்காங்க. சாலையிலிருந்து 150 அடி ஆழத்துக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கான். கம்பிகள் நடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கான். எந்தெந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அணை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பிகளை நட்டு அடையாளப்படுத்தியிருக்காங்களாம். அதாவது அந்த ஒரு பேரிகார்டு மாதிரி போடுவாங்கள்ல, அந்த கம்பிகள் நடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாக அந்த இடத்த பார்வையிட்ட PR பாண்டியன் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த போராட்டங்கள், இவ்வளவு எதிர்ப்புகள், இதை எல்லாத்தையுமே மீறி மேகதாது அணை கட்டுற விஷயத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதிலிருந்து நமக்கு தெரியுது. இதில் இந்த வாட்டாள் நாகராஜன் இந்த ப்ராட்டஸ்ட்டை அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா தமிழர்கள் அந்த எல்லைக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும். கர்நாடகாவில் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக கூட இது அமையலாம். சரி, காவிரி பிரச்சனையிலையும் இந்த மேகதாது பிரச்சனையிலையும் தமிழ்நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. ஆனால் கர்நாடக மக்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கும் தண்ணீர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். குறுக்க யார் இதை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தான். மேகதாது பிரச்சனையில் தமிழர்களுக்கு உரிய நீதி கிடைக்கல அப்படின்னா இங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சியான தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிறது ஒரு 0%, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே ஈழத்தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியும் பெரும் கோபமும் இருக்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். இந்த மேகதாது பிரச்சனையில் இதை சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது முழுமையாக அவங்க சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, ஏதோ நம்ம மாநிலத்துக்காகயாச்சும் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது காங்கிரஸ் மேலே வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கேயும் காங்கிரஸ் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்குது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒன்றையாவது தமிழர்களுக்கு சாத்தியமானதாக செஞ்சு தரணும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. மேகதாது அணைக்கு எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்னும், ஒரு செங்கல் கூட அங்கே எடுத்து வைக்க விடமாட்டோம் அப்படின்னும் அவங்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் காலங்களில் தான் பார்க்கணும். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இரட்டை விடம் வெளியில் வந்துருச்சு. இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு நகைச்சுவை. ராகுல் காந்தி DK சிவகுமார்கிட்டையும் மாணிக்கம் தாகூர்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு மதிமுகவை சேர்ந்த வைகோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேகதாதுல அணை கட்டிட்டா தமிழ்நாட்டை சேர்ந்த 25 மாவட்டங்கள் தண்ணீர் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இதற்கு திட்டம் தீட்டி கொடுக்குறதே பாஜக, அதாவது மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர்கள் வளம் அவர்களுக்கு தான் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எங்கள் வளம் எங்களுக்கு தான் அப்படிங்கிற முடிவை நாங்களும் எடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து நாங்கள் அதாவது மத்திய அரசுக்கு உண்டான தொழிற்சாலைகள், எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இங்கே உள்ள தொழிற்சாலைகள், இங்கே உள்ள விஷயங்களை நாங்களே வச்சுப்போம், இதை நாங்கள் பங்கீடு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பையும் வைகோ அவர்கள் வச்சிருக்கிறாரு. பாமக அன்போணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெங்களூருடைய நீர் ஆதாரத்துக்காக தான் இங்கே அணை கட்ட போகிறோம் அப்படின்னு DK சிவகுமார் சொல்கிறது மிகப்பெரிய பொய். இவர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு சட்ட அரசியல் ரீதியாக அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்காமல் அதற்கு நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது நாமளே நிராயுதபாணியாக நிற்கிறதுக்கு சமம். மேகதாதுல அணை கட்டுனாங்க அப்படின்னா தமிழர்கள் எரிக்கறி சாப்பிட்ற சூழல் உருவாகும் அப்படின்னும், இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் அப்படின்னும், லட்சக்கணக்கான வீரப்பன்களை உருவாக்கும் அப்படின்னும்
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களே, இதிலிருந்து நாம் ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி அங்கேயும் ஆளுங்கட்சி, இங்கேயும் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. பாஜக காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிற கட்சி, அவர்கள் மத்தியில் பொறுப்பில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தாவேகா இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரே ஒரு விஷயம் தாங்க, மக்களுடைய உரிமை உணர்வு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இத்தனை அரசியல் கட்சிகள், இத்தனை அரசியல்வாதிகள், இந்த சட்டம், இது எல்லாமே அவங்களுடைய உரிமையை ஒழுங்காக நிலைநாட்டணும். அடுத்த 50 வருஷத்துக்கு உண்டான தொலைநோக்கு பார்வை இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கணும். இந்த அணை கட்டினா அடுத்த 50 வருஷத்தில் தமிழ்நாடு என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து கர்நாடகாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைச்சிரும். இங்கே உள்ள பிரச்சனை இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மிகச்சிறந்த அளவில் வந்து மக்களுக்கான ஒரு உரிமைகள் வந்து எந்த விதத்திலையும் பறிக்கப்படக்கூடாத ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.